بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாம் கூறும் உளவியல் என்கிற தலைப்பின் கீழ் மனித மனங்களை பக்குவப்படுத்துவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிற பல்வேறு வழிமுறைகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் இறுதியாக தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு மனிதர் எவ்வளவு பலகீனப்பட்டவராக இருப்பார், அவருடைய மனம் அதிலிருந்து விடுதலை பெறப்பட்டு தன்னம்பிக்கையூட்டப்பட்டு நேர்மறை எண்ணம் உடையவராக அவர் மாறினால் அதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் ஒரு பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவக்கத்தில் பலவீனராக தான் செய்த ஒரு தவறை நினைத்து பயந்து அஞ்சி நடுங்கி தான் வாழ்ந்த ஊரை விட்டே இன்னொரு ஊருக்கு ஓடி செல்லுகிற அளவிற்குத்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனநிலை இருந்தது. அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் தூதராக அல்லாஹ் தேர்வு செய்து அவர்களுக்கு நல்ல மன பயிற்சியை வழங்கி ஒரு தன்னம்பிக்கையூட்டுவதற்குரிய எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்ததற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரும் சாதனையாளராக, ஒரு மிகப்பெரும் வெற்றி வீரராக, ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் அரசனை எதிர்த்து நின்று தனியாக களம் காணுகிற ஒரு தனித்துவம் பெற்ற மனிதராக மூசா நபி திகழ்ந்தார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அதில் நேற்றைக்கு முடிஞ்சவொன்னே ஒரு சகோதரர் ஒரு செய்தியை, நீங்கள் இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் அதில் விட்டுட்டீங்களே அப்படின்னாரு. அதில் நிறைய செய்திகள் விடுபட்டிருக்கிறது, ஒன்று ரெண்டு இல்லை. நம்முடைய நேரம் கருதி அதில் எவ்வளோ சொல்ல இயலுமோ அவ்வளோ சொன்னோம். ஆனாலும் அதை சொல்லணும்னு அவர் ஆசைப்பட்டார். நம்ம பரவலாக கேட்ட விஷயந்தான். அவனுடைய ஃபிரௌனுடைய சபையில் மூசா நபி தாவா செய்து கொண்டே இருக்கும் பொழுது இடையில் அவன் ஒரு கேள்வி கேட்பான். கால ஃபமர் ரப்புக்குமா யா மூசா, மூசாவே உங்கள் இரண்டு பேரின் இறைவன் யார்? முதல்ல ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது வமா ரப்புல் ஆலமீன்மா, ரப்புல் ஆலமீன் அப்படின்னு சொல்கிறியே, ரப்புல் ஆலமீன்னா என்னான்னு கேள்வி கேட்பான். அதுக்கு பிறகு இடையில என்ன பண்ணுவாங்கன்னா ஃபமர் ரப்புக்குமா யா மூசா, மூசாவே உங்கள் இரண்டு பேருடைய இறைவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்பான். அப்போ இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் நபிமார்களுக்கு தாவா செய்ய விரும்புகிறவர்களுக்கு நல்ல லட்டு மாதிரியான கேள்வி தானே. அதுக்கு நல்ல அழகாக ஆன்சர் பண்ணி அவங்கள வென்றெடுப்பதற்கான வாய்ப்பு தானே. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கேள்விக்கு மேலும் விளக்குவாங்க. ரப்புனல்லதி ஆதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா, எங்கள் இறைவன் அவன்தான் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய தோற்றத்தை வழங்கி சும்மா ஹதா அதற்கு நேர்வழி காட்டியவன் எவனோ அவனே எங்கள் இறைவன் என்று அதுக்கு ஒரு மறுமொழி சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க சொல்லக்கூடிய பதில் எல்லாமே ஒரு அறிவார்ந்ததாக, ஒரு உயர்ந்ததாக, மக்களை ஈர்க்கிற செய்திகளாக, ஏதோ ஒரு நல்ல பண்புடைய விஷயங்களாக அது இருக்கவும் அந்த பதிலுக்கு பிறகு ஃபிரௌனுக்கு அதை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே தோணுது. ஒவ்வொரு பதிலுக்கு பிறகும் ஒவ்வொரு வசனத்துக்கு பிறகும் அது மாதிரியே வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். சுற்றி இருக்கிற ஆள்கிட்ட கேட்டிங்களா அப்படிங்கிறது, உங்கள் ஆள் பைத்தியம்தான் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லி டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான்ல. அப்போ இந்த பதிலை சொன்ன உடனே அடுத்து எப்படிடா டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவன் கேட்பான் ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, சரியப்பா அவன் தான் இறைவன், அவனை தான் வணங்கணும், அவனை விட்டா அவனை வணங்கலாட்டி நம்முடைய வாழ்வு பாழாயிரும் அப்படின்லாம் நிறைய நீங்கள் சொல்கிறீங்களே, அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய நிலைமை, இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களுடைய நிலைமை, வாழ்ந்த மூத்தா போயிருப்பாங்கள்ல, முந்தி வாழ்ந்தவங்க மூதாதையர்கள், அவங்களுடைய நிலைமைலாம் என்ன? அவங்களாம் நீ சொல்கிற மாதிரி வணங்கலையே நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி ஃபிரௌன் கேள்வி கேட்பான். ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, முந்தியோருடைய நிலைமை என்ன அப்படின்னு. அப்போ இதுக்கு மூசா நபி சொல்கிற பதிலில் இருந்து மூசா நபிக்கு எதிராக சுற்றி இருக்கிற சபையோரை திருப்பி விட்டுறலாம் அப்படிங்கிறது உன்னுடைய எண்ணம். ஏன் அல்லாஹ் தவிர வேறு யாரையும் வணங்காமல் அவங்க போயிட்டாங்களே அப்படின்ற கேள்விக்கு நீ யாராக இருந்தால் என்னப்பா எல்லாத்துக்கும் அதான் சட்டம் அப்படின்னு மூசா நபி சொன்னாங்கன்னு வைங்க, அந்த இடத்துல மக்கள் எல்லாரையும் மூசா நபிக்கு எதிராக திருப்பி விட்டுற முடியும். பார்த்தீங்களா, உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே நரகத்தில் என்ன சொல்கிறாரு கேட்டுக்கிட்டீல்ல, இவர் மட்டும் சொர்க்கம் போவாராம், இவரை ஃபாலோ பண்ணவங்களெல்லாம் சொர்க்கம் போவாங்களாம்,
ஆனால் நம்முடைய தந்தை நம்முடைய மூதாதையர்கள்லாம் நரகத்துக்கு போவாங்களாம், சொன்னதை கேட்டுக்கிட்டேலாம் அப்படிங்கிறது மாதிரி மூசா நபிக்கு எதிராக அந்த சபையை திருப்பி விட்டுற முடியும். அந்த குதர்க்க சிந்தனையில் தான் அந்த கேள்வியை வைக்கலாம், முந்தையவருடைய நிலை என்ன அப்படின்னு. அப்போ ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக மூசா நபி பதில் சொல்கிறாங்க. கால இல்முஹா இன்த ரப்பி ஃபி கிதாப், அது பற்றிய ஞானம் என் இறைவனின் பதிவேட்டிலே இருக்கிறது. லா எலில்லு ரப்பி வலா என்சா, என் இறைவன் தவறிழைக்கவும் மாட்டான் மறக்கவும் மாட்டான், அவன் பார்த்துக்குவான்ப்பா. கடந்த காலம் அது என்ன அதை பேச வந்து இப்போ இந்த கரண்ட்டை பேசினி உன்னையை பற்றி நான் பேசுகிறேன், நீ எதுக்கு முந்தைய ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற? முந்தைய ஆளை பற்றி அவன் டீல் பண்ணிக்குவான், அது முடிஞ்ச கேஸு. அதை பார்க்குறதுக்கு நான் வரல. நான் வாழுகிற காலத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்குறதுக்கும் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு தாவா பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேனே தவிர முந்தைய ஆள் என்ன பிந்தைய ஆள் என்னன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அது ஏன் வேலை இல்லை, அதை ரப்பு பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த இடத்துல அந்த பதில் ரெண்டு வகையில். ஒன்று உண்மையும் கூட, சத்தியமும் அதுதான், அல்லாஹ் தான் தீர்ப்பளிக்க போகிறான். கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய நிலைமை மூசா நபிக்கு தெரியாது, உண்மையும் அதுதான். அதே நேரத்தில் அவன் அந்த இடத்துல இந்த பொருத்தமான பதிலை சொன்னதன் வழியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சபையோர் தனக்கு எதிராக திருப்பப்படுவதில் இருந்து அந்த சபையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார்கள், அறிவார்ந்த முறையிலே தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் அதற்குள்ளே அடங்கியிருக்கிறது. இப்படி மூசா நபி சொன்னாங்கன்றது இந்த வரலாற்றிலிருந்து இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் நம்ம தொகுத்து படித்து பார்த்தோம்னா மூசா நபியினுடைய அந்த ஃபிரௌனுடைய சபையில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகள் எவ்வளவு ஆழமானவை, அற்புதமானவை, ஈர்க்க தகுந்தவை, வாத பிரதிவாதங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு அறிவார்ந்தவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து இப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை, ஒருத்தன் தன்னை பலகீனனா, தனக்கு முடியாது, இதெல்லாம் நம்மளால் சாத்தியமில்லை, நிறைய பேர் எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி பேச்சுகளை கேட்க முடிகிறது. பெரும்பாலும் எதையாவது ஒரு வேலையை செய்ய சொன்னால் அது நமக்கு முடியுமா, அந்த அளவுக்கு நமக்கு ஆற்றல் இருக்கா, நமக்கு இதுக்கு பயிற்சி இருக்கா, அல்லது நமக்கு இதுக்கு பொருளாதாரம் இருக்குதா, நம்மளுக்கு அதை பற்றி ஞானம் இருக்குதா என்றெல்லாம் தங்களுக்கு தாங்களே கேள்வி எழுப்பிக் கொண்டு அதெல்லாம் முடியாது 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 அப்படின்னு நெகட்டிவாக எதிர்மறையாக தனக்குத்தானே தன்னுடைய தகுதியை தன்னுடைய ஆற்றலை குறைத்து மதிப்பிட்டு கொள்ளக்கூடிய ஒரு மனிதனின் நிலைமை நிறைய பேர் இடத்துல பார்க்குறோம். பெரும்பாலான மனிதர்களிடத்தில் பல நேரங்களில் அவர் நல்ல பாசிட்டிவான ஆளாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் அவரையும் அறியாமல் அவர் பழகிய பழக்கம், அவருடைய சுற்றுப்புற சூழல் எல்லாமே சேர்ந்து அவரை ஒரு எதிர்மறை மனிதராக அல்லது தாழ்வு மனப்பான்மை கொண்ட மனிதராக, தன்னால் இயலாது என்று சிந்திக்கிற ஒரு மனிதராக நல்ல மனிதர்களை கூட மாற்றி விடுகிறார். இந்த எண்ணத்திலிருந்து நாம் கண்டிப்பாக விடுபட்டே ஆகணும். நாம் முன்னேறணும்னு சொன்னால், நாம் விரும்புகிறத அடையணும்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே வெற்றி பெறணும்னு சொன்னால், நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால், எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நாம் முன்னேறி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியிருந்து ஆகணும். நமக்கு நாமே கவுன்சிலிங் கொடுத்து தான் சரி பண்ணி ஆகணும். வெளியிலிருந்து யாரும் அதை சரி பண்ண முடியாது. அவரவர் சரி பண்ணி கொள்ளணும். அதுக்கு மார்க்கம் என்ன சொல்கிறது? இந்த தாழ்வு மனப்பான்மை வருவதற்கான காரணம் என்ன? தாழ்வு மனப்பான்மைங்கிறோம்ல, அது பல நேரங்களில் எப்படி ஆயிரும்னு கேட்டால், அதை கவனிக்காமல் விட்டால் அதுவே முத்தி போய் ஒரு பெரிய நோயாக மாறி போய் அந்த மாதிரி மனநிலை உள்ளவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமுதாயத்தினுடைய நெருக்கத்திலிருந்து விலகுவாங்க. குடும்பத்தோடு சேர்ந்துருக்க மாட்டாங்க, தனியாக போய் உட்காந்துருப்பாங்க, தனியாக எதையோ மோட்டை பார்த்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் மக்களோடு பழகாத ஒரு ஒரு மனவியாதி பிடிச்ச ஆளாக மாறி போய் மக்களும் என்ன பண்ணிடுவான், அவன் அப்படித்தான்பா, அவன் யார் கூடயும் சேர மாட்டான்பா, அவன் ரொம்ப நாளாகவே அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிவிட்டு மக்களும் அவரை விலக்கிடுவாங்க, அவரும் மக்களிடமிருந்து விலகிடுவார். ஒரு கட்டத்தில் ஒரு முற்றி போன மனநோயாளியாகவே அவர் மாறி போய் விடுவார். இப்போ இதுக்கு இஸ்லாம் எப்படி கவுன்சிலிங் கொடுக்கிறது? முதல்ல தாழ்வு மனப்பான்மை ஏன் ஏற்படுகிறது? தாழ்வு அப்படின்னு சொன்னாலே இந்த உயர்வு தாழ்வு அப்படின்னு பேசுகிற பேச்சு எல்லாமே இயல்பாக சாதாரணமாக ஒரு பொருள் உயர்ந்தது அல்லது ஒரு பொருள் தாழ்ந்தது அப்படி சொல்ல முடியாது. பிறகு எப்படி தான் சொல்ல முடியும்? அந்த பொருளோடு இன்னொரு பொருளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கிற பேச்சே வரும். பெருசு சிறுசுன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பெருசு சிறுசுன்னு பெருசுன்னு ஒன்று உண்டா உலகத்தில்? பெரியது, அல்லாஹ் பெரியவன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அல்லாஹ் அக்பர், அவன் பெரியவங்கிறதுல டவுட்டே கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் உலகத்தில் பெரிய ஆள் அல்லது பெரிய பணக்காரன், பெரியவன் அல்லது சின்னவன் எதை சொல்கிறதா இருந்தாலும் சரி, பெரியவன் அப்படின்னு உலகத்தில் ஒரு ஆள் கிடையாது, சின்னவன் ஒரு ஆள் கிடையாது, உயரமானவன் அப்படியும் கிடையாது, குட்டையானவன் கிடையாது. பிறகு என்னதான் இருக்குதே பேசு விளக்கில் பார்க்குறோமே, அவர் நெட்டையாக இருக்கார் ஒரு கூட்டம் அப்படி சொல்கிற, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆள் இருக்கார், அவர் இருக்கா அவ்வளோதான். அவர் எப்போ நெட்டை ஆவார்? அவருக்கு பக்கத்தில் ஒரு குட்டையை கொண்டு வச்சா இவர் நெட்டை, அவர் பக்கத்தில் ஒரு நெட்டையை கொண்டு வச்சா இவர் குட்டை.
அப்போ குட்டை என்பதும் நெட்டை என்பதும் ஒப்பீடு தானே தவிர குட்டை என்றோ நெட்டை என்றோ ஒன்று கிடையாது. உயர்வு என்றோ தாழ்வு என்றோ ஒன்று கிடையாது. எப்போ அது உயர்ந்ததாக எப்போ தாழ்ந்ததாக மாறும்? அதை விட உயர்ந்ததை கொண்டு வந்து வச்சா இது தாழ்ந்தது, இதை விட தாழ்ந்ததை கொண்டு வச்சா அது உயர்ந்தது, அவ்வளோதான். 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் அப்படின்னா 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பக்கத்தில் 8ஆம் கிளாஸ் வச்சா இவன் கீழே, அவன் மேலே. 12ஆம் கிளாஸ் கொண்டு வச்சா அவன் கீழே யாருனா இவன் மேலே போயிடுவான். அப்போ இந்த தாழ்வு என்பது பிறரோடு நம்மை ஒப்பிடுகிற பொழுதுதான் இந்த தாழ்வு மனப்பான்மையே உண்டாகிறது. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா அவர் அப்படி இருக்காரு, அவர் அப்படி பேசுகிறாரு, அவர் அப்படி சம்பாதிக்கிறாரு, அவர் அப்படி சொகுசாக வாழ்கிறாரு, அவருக்கு அப்படி ஒரு எடுப்பாக இருக்குது, அவர் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, அவர் நல்ல பலமாக இருக்கார் அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து 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 கம்பேர் பண்ணி நமக்கு அது மாதிரி இல்லையே என்று நினைக்கும் பொழுது இயல்பாகவே மனிதனுடைய உள்ளத்தில் அவர்களை பற்றிய ஒரு தாழ்வான மதிப்பீடு உண்டாகி விடுகிறது. முதல்ல நம்ம ஏன் இப்படி அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அடுத்தவர்கள் அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனி ஆற்றல்களை கொடுத்துருக்குறான். எல்லாருக்கும், யாரும் தனித்திறமை இல்லாத மனிதன் உலகத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் அடுத்தவரோட கம்பேர் பண்ணுறீங்க, கம்பேர் பண்ணி பார்த்தா அது என்கிட்ட இல்லை இது என்கிட்ட இல்லைங்கிறீல்ல, அதே மாதிரி அவரை உங்களோட கம்பேர் பண்ணுனா உங்கள்கிட்ட இருக்கிற பல விஷயம் அவர்கிட்ட இல்லாமல் இருக்குமே. உலகத்தில் எல்லாம் கிடைக்கப்பட்ட ஆள் யாராவது இருக்காங்களா? எதுக்கு நீங்கள் முதல்ல அந்த எண்ணத்துக்குள்ளே வர்றீங்கன்னு கேட்குறேன். முதலில் நீங்கள் அந்த எண்ணத்திற்குள்ளே வருவதே அறிவுக்கு எதிரானது, நியாயத்திற்கு எதிரானது, தர்மத்திற்கு எதிரானது, இயற்கைக்கு முரணானது. நம்மளை விட மேலே இதில் மேலே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மேலே, அவ்வளோதான். ஒன்றில் மேலே இன்னொன்றில் கீழே அப்படின்னா சமந்தானே. எல்லாவற்றிலும் மேலேன்னு சொன்னாதான் பெருசு. எல்லாவற்றிலும் மேலே அப்படின்ற மாதிரி உணர்வு வந்துருச்சுன்னா நீ கெட்டவனா மாதிரி சைத்தானுக்கு மட்டும் தான் அந்த அந்த உணர்வு வரும். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சைத்தான் 2 பேரும் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஆதம் நபிக்கு நீ சுஜூது பண்ணுங்கிறான். சைத்தான் பண்ண மாட்டேங்கிறான். பண்ண மாட்டேன்னு என்ன காரணம் சொல்கிறான்? ஹலகத்தனி மின் நார் ஹலகத்தஹு மின் தீன். என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ மண்ணால் படைத்தாய். நான் சிறந்தவன், அவர் தாழ்ந்தவர். தாழ்ந்த ஒருவருக்கு என்னால் சுஜூது செய்ய முடியாது. நெருப்பால் படைக்கப்பட்டது என்கிற வகையில் உனக்கு ஒரு தனி வித்தியாசம் தான். மண்ணை விட நீ வேறு வகையில் டிஃப்ரெண்ட்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. அப்படியே வச்சுக்கிட்டா அதில் தானப்பா சிறப்பு. அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக மனுஷனை விட சிறப்புன்னு எப்படி சொல்லுவே நீ? படைக்கப்பட்ட விதத்திலே, படைக்கப்பட்ட மூலக்கூறிலே மண் வேறு நெருப்பு வேறு, அதனால் உனக்கு ஒரு சிறப்பு என்றால் இவருக்கு வேறு சிறப்பு. அவரிடம் இருக்கிற சிறப்பு உன்னிடத்தில் இல்லை, உன்கிட்ட இருக்கிற சிறப்பு அவர்கிட்ட இல்லை. இதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இதுதானே சைத்தான் நல்லா கேட்ட கேள்வி. மா மனக அந்தஸ்துத லிமா ஹலகத்தும் இதைய, என் 2 கரங்களால் படைத்தவனுக்கு சுஜூது செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது? எது தடுத்துச்சு? நான் ரொம்ப பெரிய ஆளு, அஸ்தக்பர்தவ குன்த மினல் காஃபிரீன். நீ பெருமை அடிக்கிற. அல்லாஹ் சொன்னா நீ பெருமை அடிக்கிற, நான் எல்லாத்தையும் விட பெருசுன்னு நீ நினச்சிக்கிட்டேன், அதை ஏற்றுக்க முடியாதுப்பா என்று சொல்லித்தான் ஷைத்தான் இறைவனின் சாபத்திற்குரியவனாக மாறினான் என்று திருமறை குர்ஆன்ல நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் உலகத்தில் அடுத்தவரோட கம்பேர் பண்ணி நான் இப்படி இருக்கேனே அப்படி இருக்கேனேன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் சுய பச்சாதாபத்தை வளர்த்து கொள்வது என்பது அறிவார்ந்த செயலே கிடையாது. ஏன்னு கேட்டால் உலகத்தில் யார் உங்களை விட சிறந்தவராக இருந்தாலும் 4 விஷயத்தில் சிறப்பாக இருப்பார், 4 விஷயத்தில் உங்களை விட மட்டமாக இருப்பார். உடல் பலகீனமான ஒரு உடல் ஊனமுற்றோர் எடுத்துக்கோங்களேன். ஒருத்தருக்கு கால் நடக்க முடியல, அது பலவீனம் தான். கால் நடக்கிற மக்களோடு, நல்ல கால் இருக்கிற ஆட்களோடு அவர் கம்பேர் பண்ணி பார்க்குறார். அவருக்கு தோணுது மற்றவங்க மாதிரி ஓட முடியலையே, நடக்க முடியலையே, ஏற முடியலையே, இறக்க முடியலையே. ஓகே, கரெக்டு, சரிதான், இல்லைன்னு மறுக்கலை. அவரை விட நீ மட்டும் அந்த அந்த வகையில் உங்களுடைய லெவலுக்கு கீழே இருக்கு, கரெக்டு. அறிவுப்படி சரியான சிந்தனைப்படி சரிதான். கால் இருக்கிறவரோட கால் இல்லாதவரை ஒப்பிட்டு பார்த்தால் கால் இல்லாதவர் ஒருபடி கீழே தான் இருக்கிறார். சரி, கால் இல்லை என்கிற விஷயத்தில் ஒருபடி கீழே. ஆனால் அவரோட மற்ற விஷயத்தில் ஒப்பிட்டு பார்த்தா காலும் கையும் வச்சிருக்காருல, அவரை உன் கையோட அவர் கையை ஒப்பிட்டு பார்ப்போமே. நீ அவர் காலோட உன் காலை ஒப்பிட்டு பார்த்த, அவர் கால் மாதிரி என் கால் இல்லையேன்னு. உன் கையோட அவர் கையை ஒப்பிட்டு பார்த்தா உன் கை மாதிரி அவர் கை இல்லையேன்னு அவர் சொல்லணும்பா. 2 காலம் வச்சுக்கிட்டு இருக்காருல, அவர் என்ன செய்வார்? அவரையும் ஒரு குத்துவிட சொல்லுவோம் ஒரு பேச்சுக்கு. நல்ல நம்ம சாதாரணமாக இருக்கிறோம்ல, 2 கால் 2 கையோடு இருக்கிறோம்ல. நம்ம ஒரு ஆளை அடிக்கிறோம், ஒரு பொருளை அடிக்கிறோம், ஏதோ ஒன்று நம்முடைய கைகளை கொண்டு தாக்குறோம்னு வச்சுக்குவோம். 2 காலும் இல்லாத அதே அந்த ஆளை அவரையும் அதே வேலையை செய்ய சொல்லுங்க. ஒரே ஒரு பஞ்சு, நானும் குத்துறேன் அவரும் குத்துடும், யார் குத்து வெயிட்டாக இருக்கும்? கால் இல்லாதவர் குத்துற குத்த தாங்க முடியாது. ஏன்? காலில் வெயிட்லெஸ் ஆனவருக்கு அல்லாஹ் கையில் பலத்தை சேர்த்து கொடுத்துட்றான். கண்ணில் பலம் இல்லாதவருக்கு கண் இல்லை, பார்வை இல்லை, காதை ஷார்ப்பாக கொடுத்துட்றான்.
நமக்கு பெரிய சத்தம் கூட சில நேரத்தில் கேட்கவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு கவனத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம், பக்கத்தில் வந்து உழுக்க வேண்டியது, சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன பாம்பு விடுற சத்தத்தை கூட நல்லா கேட்பாங்க, குரலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே வாங்க முகமது பாய் அப்படிம்பார். அலைக்கும் சலாம் முகமது வேணும். நமக்கு அந்த குரலை ஐடென்டிஃபை ஆகிருக்காது, ஆனால் அந்த குரலை பார்த்த உடனே அவர் சொல்லுவார். கண்ணு நல்லா இருக்குது, கையில் வச்சுக்கிட்டு ரூபா நோட்டை எண்ணுறோம், நாம் எண்ணி கொடுக்கும்போது 1000 ரூபாய்க்கு 1100 ரூபாய் தூக்கி கொடுத்துட்றோம். கண்ணு இல்லை, கண்ணால் பார்க்கல, தடவி தடவி என்றார், கரெக்டாக என்றார், மிஸ்டேக் இல்லாமல் என்றார். எப்படி என்றாரு? உனக்கு கண் இருக்குன்னு உடனே கவனம் குறைகிறது, அவருக்கு கண் இல்லைன்னு சொன்ன உடனே கவனம் கூடுகிறது. உனக்கு கால் இல்லைன்னு சொன்ன உடனே கையில் பலம் ஏறுது, கையில் பலம் இல்லைன்ன உடனே காலில் பலம் கூடுது. இங்கே மிஸ் ஆனால் அங்கே கூடுது, அங்கே மிஸ் ஆனால் இங்கே கூடுது. இப்படி தான் எல்லாம் உலகத்தில் ஒன்றை இன்னொன்னோட பேலன்ஸ் பண்ணி தான்பா உலகத்தில் எல்லாரையும் சமமாக தான் படைச்சிருக்கான். பிறகு எதுக்கு நீ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நீ மட்டும்? அவர் பெரிய அறிவாளி, நிறைய பேசுகிறாரு, நிறைய கேட்குறாரு, நிறைய மக்களுக்கு சொல்கிறாரு, ஓகே சரி. ஆனால் அவருக்கு தெரியாத விஷயங்கள் உலகத்தில் ஒன்றுமே இருக்காதா? அவர் துறையில் பெரிய அறிவாளி சொல்லலாம், உலகத்தில் இருக்க எல்லா துறையிலையும் பெரிய அறிவாளி உண்டா உலகத்தில்? அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், கொடி கட்டி பறக்கிறாரு, மக்களுக்கு பொருளை விற்கிறாரு, வாங்குறாரு, லாபம் சம்பாதிக்கிறாரு. திடீர்னு வயிற்றுல டாக்டர் போய் நிற்கிறாரு. அப்போ ஏன் எல்லாரும் இவர்கிட்ட வந்து நின்னாங்க? பருப்புக்கு இவர்கிட்ட நின்னாங்க, அரிசிக்கு இவர்கிட்ட நின்னாங்க, பிஸ்கட்டுக்கு இவர்கிட்ட நின்னாங்க, ரின் சோப்புக்கு இவர்கிட்ட நின்னாங்க, லக்ஸு சோப்புக்கு இவர்கிட்ட நின்னாங்க, 1008 பொருளுக்கு இவர்கிட்ட வந்து நின்னாங்க. அப்பா எல்லாரும் ஏண்டதான் வராங்களா பெருசு அப்படின்னாரு. உனக்கு வயிற்று வலி வந்தோம், நீ போய் டாக்டர்கிட்ட போய் நினியாப்போ? உன் பொருள் தீர்ந்து போச்சுன்னா உன ஹோல்சேல் கடையில் போய் நினியா? அப்போ நீ ஒன்னுல பெருசுனா அவன் இன்னொன்னுல பெருசு. இதை புரிஞ்சுக்க தாழ்வு மனப்பான்மைக்கு வேலையே இல்லை. அல்லாஹ் அனைவரையும் சமமாகவே படைத்திருக்கிறான். மனித குலம் அனைவரும் ஒருதாய் மக்கள். அவர்களிடத்திலே வேற்றுமை என்பது எதனால் ஏற்படுகிறது? இன்ன அக்கிரமக்கும் இன்டல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் சிறந்தவர் உங்கள் இறைவனை யார் அதிகம் அஞ்சுகிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர். இறையச்சத்தை கொண்டுதான் சிறப்பு, உயர்வு, தாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது தவிர மற்றபடி அவன் பரிசு இவன் பரிசு அப்படின்னு நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்று அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். அது மட்டும் இல்லை, இந்த கம்பாரிசத்தினால நீங்கள் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களோடு எத்தனை தோழர்கள் இருந்தாங்க, எத்தனை பேர் எத்தனை மாதிரி இருந்தாங்க. எப்பமாவது எந்த இடத்துல அது யாரையாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாரோடையாவது ஒப்பிட்டு ஒரு செய்தி ஹதீஸில் பார்க்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக பேசுவோம், அவனை பாடுறா, அதே மாதிரி இருறா, இவனை பாடுறா, இவனை மாதிரி இருறா அப்படின்னு வாய்க்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆயிரம் தோழர்கள் அவர்களோடு இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகை திறமை இருந்தது. என்றைக்காவது நபி அவர்கள் ஒரு தோழரை பார்த்து நீ இவரை போல் இருக்கக்கூடாதா, அவரை போல் இருக்கக்கூடாதா ஒரு செய்தி சொன்னார்களா? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் நபிகளாருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து மனைவியர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. என்ன பேச்சு பேசப்படுகிறது? ரசூலுல்லாஹ்விடத்தில் ஜீவனாம்சம் கேட்டு பேச்சு ஓடுகிறது. ஜீவனாம்சத்தை அதிகம் தருங்க. ஜீவனாம்சம்னா தலாக்குக்கு பிறகு அது சொல்ல வரல, வாழ்க்கையின் பொருளாதாரத்தை அதிகமாக தாங்க, எங்களுக்கு மாதத்துக்கு பத்த மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மனைவிமாரெலாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. வந்த உடனே வரலாறு தூக்கி போட்டுட்டு அவங்க ரொம்ப ஒதுங்கி உட்கார ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களுடைய சிரிப்பை இப்படியே நீடிச்சு வைக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் சிரிக்கணும், அந்த சிரிப்பை அல்லாஹ் நீடிச்சு நிலச்சி வைக்க செய்யணும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு, என்ன காரணத்தினால சிரிக்கிறீங்க? ஒன்றுமில்லை, இந்த பொம்பளைங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீ வந்த உடனே உமர் நீங்கள் வந்த உடனே என்ன மாதிரி தடபுடல் கொட்டி எந்திரிச்சு ஓடி அதை பார்த்த உடனே சிரித்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வருது. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற பொழுது ஏற்படாத அச்சமும் பயமும் நான் வந்தோன்னு உங்களுக்கு ஏற்படுதா? அப்படி அதை விட என்ன பெரிய இடத்துல வைக்கிறீங்களா? நீங்கள் என்னை விட கவனமாக இருக்கணும்னா யார்கிட்ட இருக்கணும்? தூதர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமர் ஒரு வழியாக வந்தால் ஷைத்தான் வேறொரு வழியாக ஓடுகிறான். உமருடைய கடுமை எப்படி இருக்கு? சாதாரணமாக இல்லை, தவறுகளை கண்டால் அவர் ஜீரணிச்சிக்க மாட்டார்.
அந்த மாதிரி கடுமை காட்டுகிற ஆளு உமர் ஒரு வழியாக வந்தால் ஷைத்தான் வேறொரு வழியாக போகிறான். அந்த அளவிற்கு தீமைகளுக்கு எதிராக கடும்போக்குடையவர் உமர் என்று சொல்லி உமரை பார்த்து நபிகளார் பாராட்டினார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த இந்த பண்பு எல்லோருக்கும் தேவைப்படுகிற பண்பா இல்லையா? தீமை தவறு அப்படின்னு வந்துட்டா சமரசத்துக்கு வேலையை அந்த ஆளு கிட்ட நிற்க முடியாதியா, நெருப்பு மாதிரி இருப்பான், அவனை போய் பேசவே முடியாது அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைச்சா நல்லது தானே? நபிகளாரை பற்றி எல்லாரும் அப்படி தான் நினைச்சாங்க. ஒரு பெண்ணு திருடிட்டா திருடினவ கையை வெட்டணும், கையை வெட்டுறதுக்கு அந்த அந்த குலத்து மக்களுக்கு மனசு தாங்கலை, யாராவது ரெக்கமெண்டுக்கு அனுப்புவோம், ரசூலுல்லாஹ்ட்ட பேசி கொஞ்சம் அந்த தண்டனையை குறைக்க சொல்லி கேட்போம் அப்படின்னு யாரையாவது ரசூலுல்லாஹ் கிட்ட அனுப்பி வைக்கலாம் என்று பார்க்கிற பொழுது யாருமே முன்வரலையே. சிறு வயதிலே இருக்கிற உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விவரம் தெரியாமல் முன் வந்தாங்க. யாரும் முன் வரல. ஏன் வரல? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தீமைகளுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டு போய் நிற்க முடியாது. அல்லாஹ்வுடைய தண்டனையை குறைச்சிருங்க அப்படின்னு நபி இடத்துல போய் கேட்டால் அவ்வளோதான், தாங்க மாட்டோம், ரசூலுல்லாஹ் கடுமையாக கோபப்பட்டுருவாங்க என்று தெரிந்த காரணத்தினால தானே யாருமே வரல. அது தெரியாமல் உஸாமா வந்து நின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க உஸாமா இடத்துலையும், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவ கையையும் நான் வெட்டியிருப்பேன். நான் அந்த ஃபாத்திமா இந்த ஃபாத்திமான்னு இல்லை, அல்லாஹ்வுடைய தண்டனை நிறைவேற்றுவதில் இந்த முஹம்மது எந்த இடத்துலையும் சமரசம் செய்ய மாட்டான், புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குணம் யார் இடத்துல இருந்தாலும் வரவேற்க தகுந்த குணம் தானே. இது மாதிரி குணத்தை வளர்த்துக்குங்கன்னு சொல்லலாம் தானே. கொஞ்சமே யோசிச்சு பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த இந்த பண்பை நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களில் யாரிடமாவது சொல்லி, பாத்தியா உமர் எப்படி இருக்கார் பாத்தியா, அது மாதிரி நீயும் அப்படியே நிற்கணும்பா, தீமைக்கு எதிராக நிற்கணும்பா என்று ஒரே ஒரு தடவையாவது உமரை போல வாழுங்கள் என்று ஒப்பிட்டு சொல்ல ஒரு செய்தி ஹதீஸில் உண்டா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இல்லை, அவங்களுடைய தோழர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தனித்திறமைகள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கருடைய பணம் எனக்கும் இந்த மார்க்கத்திற்கும் உதவியதை போல வேறு யாருடைய பணமும் வேறு யாரின் பொருளாதாரமும் பயன்பட்டதில்லை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னாங்க. அவங்க மரணிக்கிறதுக்கு முன்னாடி மஸ்ஜிது நபவிக்கு வருவதற்குரிய வாசல்கள் நிறைய வாசல் இருந்துச்சு ஆரம்பத்தில். இந்த பக்கம் இருந்து வரலாம், அந்த பக்கம் இருந்து வரலாம், அந்த பக்கம் இருந்து வரலாம், அந்த பக்கம் இருந்து வரலாம், எல்லா பக்கத்துலையும் வர்ற மாதிரி திறந்துருந்துச்சு. இது ஒரு ஒழுங்கு இல்லைப்பா, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஒரு வாசலை வைங்க அப்படின்னு சொன்ன நபி அவர்கள் அபூபக்கர் சித்திக் வருகிற வாசலை திறந்து வைங்கள். நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவருடைய பணம் உதவியதை போல பொருளாதாரம் உதவியதை போல வேறு யாருடைய பணமும் பொருளாதாரமும் எனக்கு இந்த மார்க்கத்துக்கு உதவலை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு, நீங்கள் அபூபக்கரை போல தர்மம் செய்யுங்கள், அபூபக்கரை போல மார்க்கத்திற்கு உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள் என்று அவரை முன்னிறுத்தி அவரை ஒப்பிட்டு அவரை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஒப்பீடு செய்தார்களா? மூத்தா போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹ் ஆட்களை தோழர்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க. பெரும் படை, நீண்ட நெடிய தூரத்திற்கு பிறகு போய் நடைபெறுகிற ஒரு யுத்தம், 3000 பேருக்கு மேல் அதிகமான தோழர்கள் பங்கு பெற்ற ஒரு பெரும் யுத்த களம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே போர்க்களத்தில் நடந்து கொண்டிருப்பதை அல்லாஹ் லைவாக படம் பிடித்து காட்டுகிறார். மதீனாவில் இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போர்க்களத்தில் நடக்கிறத இங்கே உட்கார்ந்து லைவ் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம லைவ் கமெண்ட்ரிலாம் இப்போ தானே கேள்விப்படுறோம். அது நவீன காலத்து கண்டுபிடிப்பு. முந்தையெல்லாம் ரேடியோவில் சொல்லுவாங்க, இப்போ டிவியிலே லைவாக உட்காந்து நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே லைவாக பேசுகிறாங்க. ஏதோ ஸைத் பின் ஹாரிஸா இஸ்லாமிய போர்ப்படையின் கொடியை கையில் ஏந்தி விட்டார், போர்க்களத்திலே வீராவேசமாக போரிட்டு கொண்டிருக்கிறார். ஸைத் பின் ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டார். அவருடைய கைகளில் இருக்கிற அந்த கொடியை அடுத்ததாக ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர் கையில் ஏந்தி விட்டார். அவர் போரிட்டு கொண்டிருக்கிறார், அவரும் கொல்லப்பட்டு விட்டார். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே வர்றாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா கைகளில் கொடியை ஏந்தி விட்டார், அவரும் இப்பொழுது கொல்லப்பட்டு விட்டார். அதை சொல்லுகிற பொழுது நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் கொல்லப்பட்டார், ஜாஃபர் கொல்லப்பட்டார், அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டார் என்ற அந்த கொலை செய்தியை, ஷஹீதுடைய செய்திகளை நபிகளார் சொல்ல 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 அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் காட்டுகிறான். நபிகளார் பார்த்து கொண்டே அங்கு நடக்கிற நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக நபிகளார் சொல்லுகிறார், இதோ சைஃபும் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வின் போர்வாள்களில் ஒரு போர்வாள், காலித் பின் வலீத்
இந்த கொடியை தன் கரங்களில் ஏந்திவிட்டார். முடிக்கிறார்கள், அவருடைய கரத்திலேயே அல்லாஹ் வெற்றியையும் கொடுத்து விட்டான். சைஃபும் மின் சியூஃபில்லா, அல்லாஹ்வுடைய போர்வாள்களில் ஒரு போர்வாள். எத்தனை பெரிய பட்டம் நபிகளாரின் வாயிலிருந்து வருது. அவருடைய வீரத்துக்கு கிடைத்த நற்சான்று. அதுவும் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஆரம்ப காலத்து நபித்தோழர் கிடையாது. காலித் பின் வலீத் ரொம்ப லேட்டாக இஸ்லாத்துக்கு வந்தவர். ஓது போர்க்கால டயத்துல எல்லாம் எதிரி படையில் அபூ சுஃபியான மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், தளபதி. அப்படி இருந்த காலித் பின் வலீத் அவருடைய வீர தீரம் இஸ்லாத்திற்காக வேண்டி அவர் அடுத்தடுத்து வந்து சேர்ந்த காலத்திலிருந்து சிறிய படையோ பெரிய படையோ எல்லா போர்ப்படைகளிலும் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடிக்கொண்டே இருக்கிற அந்த காட்சியை பார்த்த நபிகளார் அவரை வர்ணிக்கிறார்கள். சைஃபும் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வின் போர்வாள்களில் ஒரு போர்வாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்னைக்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்தாவது, ஒரு வயது குறைந்த தோழரை பார்த்தாவது, ஒரு சின்ன பிள்ளையை பார்த்தாவது, பார்த்தியா சைஃபுல்லா மாதிரி காலித் பின் வலீத் அல்லாஹ்வுடைய போர்வாள் இருக்கார, அவரை மாதிரி நீயும் வீரதீரமாக போரிடணும் என்னைக்காவது சொன்னாங்களா? ஒண்ணுமே ஒரு நாளும் சொன்னது இல்லையே. எத்தனை தோழர்களை நபிகளார் பாராட்டினார்கள், அவர்களின் தனிச்சிறப்புகளை புகழ்ந்து பேசினார்கள். இன்னலி குல்லி உம்மத்துன் அமீன் வ அமீனு ஹாதிஹில் உம்மா அபூ உபைதத்து பினுல் ஜர்ராஹ். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார். இதோ என்னுடைய சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் அபூ உபைதத்து பினுல் ஜர்ராஹ். அவருடைய நம்பிக்கை அலாதியானது. நம்பிட்டா அவ்வளோதான், சான்ஸே இல்லை. நம்பிக்கைக்கு மோசடியா துரோகமா கடுகு அளவுக்கு கூட, கடுகின் முனை அளவுக்கு கூட அபூ உபைதா இடத்துல நினைச்சே பார்க்க முடியாது. நம்பிக்கைனா அபூ உபைதா இலக்கணம். இதெல்லாம் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய பாடம் தான். இன்னைக்கு நம்ம எப்படி பாடம் நடத்துறோம்? ஒன்று ஒன்றையா சொல்லி அங்கே பார்த்தியா அவர் மாதிரி இருக்க மாட்டியா, இங்கே பார்த்தியா இவர் மாதிரி இருக்க மாட்டியா, இவர் எவ்வளோ தியாகம் பண்ணுறார், அவர் எப்படி அறிவாக இருக்கார், இவர் எப்படி போரிடுறார், அப்படியெல்லாம் சொல்லித்தான் பாடம் நடத்த வேண்டிய தேவை நமக்கு. ஆனால் அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளிலே இப்படி பெரும் தியாகிகளை, பெரும் கொடையாளர்களை, பெரும் புரட்சியாளர்களை, பெரும் நம்பிக்கையாளர்களை, பெரும் உண்மையாளர்களை தன்னை சுற்றி வைத்துக் கொண்டிருந்த அல்லாஹ்வின் தூதரவர்கள் என்றைக்காவது ஒரு உண்மையாளரை பார்த்து இவரை போல உண்மையாக இரு, நம்பிக்கையாளரை பார்த்து இவரை போல நம்பிக்கையாக இரு, போர் வீரரை பார்த்து இவரை போல போரிடு என்று யாரையும் யாரோடும் நபிகளார் ஒப்பிட்டதே இல்லை. ஏன் ஒப்பிட்டதில்லை? ஒப்பிட வேண்டிய தேவையில்லை. அதனால் நீ ஒப்பிட்டு கொண்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதப்பா. ஏன் தேவையில்லாமல் நீ ஒப்பீடு செய்கிறாய்? ஒப்பீடு என்கிற உணர்வு தான் பல நேரங்களிலே மனிதனை தன்னை தானே தாழ்வாக என்கிற நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பல பேர் தாழ்வு மனப்பான்மையில் தள்ளப்படுவதற்கு அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் சிறுபருவத்திலே அவனை ஒப்பிட்டு 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 தாழ்த்தியதே முக்கிய காரணம். பல குடும்பங்களை பார்க்குறோம், கண் அப்படியே எல்லாம் பேசுகிற பேச்செல்லாமே அப்படிதான். பக்கத்து வீட்டு அந்த வீட்டு பிள்ளைய பார்த்தியா, இந்த வீட்டு பையில பார்த்தியா, அந்த உமரை பார்த்தியா, இந்த யூசுஃபை பார்த்தியா, பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டு வந்துடக்கூடாது. போய் ஒரு டம்ளர் வாங்கி கொடுறா அந்த பிள்ளைகிட்ட, அவளும் உன் கிளாஸ் தான். என்ன மார்க் எடுத்துருந்துருக்க பார்த்தியா, 98 மார்க், ஃபெயில் ஆகிட்டு வந்து இன்னைக்கு வெக்கம் இல்லை, அவளை பார்த்தியா? அதான் ஒரு பையன் சொன்னான், ஆமாம் அவளை பார்த்ததுனால தான் நான் ஃபெயில் ஆகி வந்து நிற்கிறேன், பார்க்காட்டி கூட பாஸ் ஆகிருப்பேன். நான் நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனாலும் இந்த பேச்சு, இந்த ஒப்பீடு ஏங்கிறேன். அந்த பிள்ளை மதிப்பெண் எடுத்துட்டா, மார்க் எடுத்துட்டா, இன்னும் சொல்ல போனால் இந்த மதிப்பெண் மார்க்கை வச்சே நம்ம பிள்ளைங்களை சாகடிக்கிறோம். கொஞ்ச நாள் அவன் அப்படியே ஆயிரமா நீங்கள் நினைக்கிறீங்க வெளியே தெரியும். பெரும்பாலும் நிறைய கேசஸ் பெருசாக வெடிக்கிறது இல்லை, அதனால் நமக்கு தெரியல. அப்படியே மைல்டாக அவனுக்குள்ள ஒரு நோய் உண்டாயிருது. அந்த மனம் சமநிலை இல்லாத ஒரு ஆசிலேஷன், ஒரு தடுமாற்றத்திற்குரிய மனமாக மாறி போகிறது. குழந்தைகளின் மனம் மிகுந்த கவனத்தோடு கையாளப்பட வேண்டிய கண்ணாடி குவளைகளை போல. ஆனால் இன்னைக்கு நம்ம கவலையே படாத ஒரு செக்டர் இருக்கிறாங்கன்னா அவங்க குழந்தைகள் தான். வீட்டுக்குள்ளே என்ன சண்டை போடு, புள்ள முன்னாடியே சண்டை, என்ன கெட்ட வார்த்தை பேசு, புள்ள முன்னாடியே கெட்ட வார்த்தை. எப்பொழுதுமே கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, எப்பொழுதுமே சண்டைகளில் ஈடுபடக்கூடாது, வேறு சட்டம். ஆனால் சண்டை தான் போடணும், கோபம் தான் வந்துருச்சு, வேற வழியே இல்லை என்று சொன்னால் கூட குழந்தைகளை வெளியே அனுப்பிவிட்டாவது போட வேண்டாமா? உங்களை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன மதிப்பீடு இருக்கு? எங்கள் அத்தாவும் எங்கள் அம்மாவும் சண்டை போட்ட கற்பனை வரக்கூடாது. நான் யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய சிறுபிராயத்தை யோசித்து பார்க்கிறேன். தனித்தனியாக சில
முன்பின் முரண்பாடான சொற்களை தந்தையும் தாயும் பேசியதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு கட்டத்திலும் என் வாழ்விலே, என் நினைவிலே என் பெற்றோர் எங்களுக்கு முன்னால் சண்டையிட்ட, கோபித்துக் கொண்ட எந்த நினைவுகளும் என் நினைவில் இல்லவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம எவ்வளோ பெரிய பொறுப்பு, அமானிதம் இல்லையா? குழந்தைகள் என்பது எவ்வளவு பெரிய பொறுப்பு. அடுத்த தலைமுறையை வார்த்தெடுக்கிற ஒரு பெரும் பொறுப்பை அல்லாஹ் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறான். அது அவ்வளவு அசால்ட்டா. ஆனால் கேட்டா எல்லாம் ஓடி ஓடி உனக்கு தானே உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தானே, சும்மா புருடா இது. உன் மனதுக்கு, உன் ஆசைக்கு, உன் தேவைக்கு நீ என் பிள்ளைக்கு உழைக்கிறேன், அவனுக்கு சேர்க்கறதுக்கு உழைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அதெல்லாம் பெரும்பாலும் 99.9% பொய், ஃப்ராடு. என் பிள்ளைக்கு தானே உழைக்கிறேன். உங்கள் மனசு உழைக்க சொல்லுது, உங்களுக்கு தேவை இருக்குது, உங்களுக்கு வீடு கட்டணும், உங்களுக்கு சொகுசாக வாழணும், அதுக்கு தான் எல்லாம் என் பிள்ளைக்கு தானே, எல்லாம் என் பிள்ளைக்கு தானே. பிள்ளைக்கு தான் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி நீங்கள் போன பிறகு பிள்ளைக்கு தான் போகுது. பெண்ணா அப்படியே பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அதை ஒரு பிள்ளை பெரும்பாலும் நீங்கள் வீடுகளுக்கு போய் பாருங்கள், ஒரு பிள்ளை இருக்கும், இன்னொரு குழந்தை பிறந்திருக்கும். குழந்தை பிறந்த வீட்டுக்கு விருந்தாளி வந்தால், வந்திருக்க விருந்தாளி, என்னம்மா நல்லா இருக்கியா, படிச்சியா, சாப்பிட்டியா, விளையாண்டியா? விளையாண்டியான்ற கேள்வியை கூட பெரும்பாலும் யாரும் எந்த விருந்தினரும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. படிச்சியா, எத்தனை ரேங்க்கு, மார்க் எவ்வளோ எடுப்பேன், நல்லா படிக்கணும். ஏற்கனவே அம்மா அப்பான்னு ஒன்று உட்காந்துக்கிட்டு அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. படி 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 படி. இங்கே வெளியிலேருந்து வேற இறக்குமதி செஞ்சு, படிச்சியா, ரேங்க் எடுத்தியா, ஃபெயிலானியா, ஏன் ஃபெயிலான, ஃபெயிலாக ஆயிடக்கூடாது. அவனுக்கு இவனுக்கு ஹிஸ்ட்ரி தெரிய மாட்டேங்குதுன்ற தைரியம் அவனுக்கு எப்படி தெரியும்? வந்து கேட்குறவருடைய வரலாறு தெரியாதுல்ல. அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி 6ஆம் கிளாஸில் 6 வருஷம் உட்காந்து வரலாறு தெரியும். அந்த தைரியத்தில் என் தாய்க்கும் தந்தைக்குமே அந்த தைரியம் தானே. நம்ம ஃபெயிலாக போனது, நம்ம தோத்தது, நம்ம அடி வாங்கினது, நம்ம அவமானப்பட்டது நம்ம பிள்ளைக்கு தெரியாதுங்கிறதுனால தான். நான் அப்பவே எப்படி தெரியுமா, அவன் திருப்பி கேட்க ஆரம்பிச்சான்னா தாங்காது. எத்தனை பெரிய உளவியல் சிக்கலை நம்முடைய சமூகத்தில் உண்டாக்குறோம் தெரியுமா? வருவாங்க விருந்தாளி, வந்தவுடனே நாங்கள் தங்கச்சி பாப்பாவை தூக்கிட்டு போகிறோம். ஏன்னா உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? குழந்தை பிறந்த வீட்டுக்கு வந்தால் உடனே மூத்த பிள்ளையை பார்க்க வேண்டியது. முதல் பிள்ளைன்னு இந்த பேச்சு வராது பெரும்பாலும். ரெண்டாவது பிள்ளையா, நாங்கள் தங்கச்சி பாப்பாவை தூக்கிட்டு போகிறோம், தம்பி பாப்பாவை தூக்கிட்டு போகிறோம். அவன் சொல்கிறதையெல்லாம் நம்புகிற பருவம் அது. முதல்ல வருவான், சொல்லுவான் விடமாட்டேம்மா, போய் தொட்டில் பிடிச்சி கட்டி பிடிச்சி நிற்பான். அங்கே பாரு தூக்கிட்டு போகிறேன்னு வருத வரத்த பேசிட்டு நீங்கள் வந்துடுவியா. அடுத்து இன்னொருத்தர் வருவார், நாங்கள் தம்பி பாவை தூக்கிட்டு போகிறோம். ஆகா, நம்ம வீட்டுக்கு வர்றவன் பூரா நம்ம தங்கச்சியை தூக்கிட்டு போகிறதுக்கு தான் வர்றான்டா. அது அந்த பருவம், அந்த சைஸ் அது வெளிப்படுத்தலை, நமக்கு தெரியல. ஆனால் ஆட்கள் உள்ளே வந்தால் நம்ம ஓரமாக போயிடுறான். அங்கே வாடா வாடா கூப்பிட வேண்டியது, வரமாட்டான். அவன் என்ன நினைக்கிறான், பயப்படுறான். நம்ம வீட்டில் இருந்து நம்ம பிள்ளையை தூக்கிட்டு போக, தங்கச்சியை தூக்கிட்டு போக, தம்பியை தூக்கிட்டு போக வந்திருக்கிறாங்க. அப்படியே ஒதுங்கி நிற்பான். 2 தடவை கூப்பிடுவான், 3 தடவை கூப்பிடுவான், வரமாட்டான். அப்படியே விலகி நிற்பான். இவன் எப்போதும் இப்படித்தான். உடனே 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை அவன் மனசில் அது பதிஞ்சிரும். நம்ம இப்படித்தான். அவன் ஒரு சை டைப்பு. அவன் அதிகம் பேச மாட்டான். அவன் யார்கிட்டையும் சகஜமாக இருக்க மாட்டான். யார் உண்டாக்குனா இந்த சைக்காலஜியை, இந்த மனநிலையை உண்டாக்குவது யார்? தாய் தந்தையர்கள் இல்லையா? குடும்பத்தவர்கள் இல்லையா? சமூகம் இல்லையா? இயல்பிலே பிறக்கிற பொழுதே எல்லோரும் திறமைகளோடு, எல்லோரும் வாய்ப்பூட்டோடு அல்லது ஆய் திறந்து வாயாடியாக பிறக்கிற பொழுதே பிறக்கிறார்களா? நாம் சமூகத்தில் இருக்கிற நாம் அப்படி நம்முடைய பிள்ளைகளை உண்டாக்குகிறோமா? நாம தான் உண்டாக்குகிறோம். உளவியல் என்பது மிகச் சாதாரணமானது இல்லை, ஆக பெரியது, எல்லாவற்றையும் விட பெரியது. மனம்தான் எல்லாம். பணம்லாம் ரெண்டாவது, நீ அதிகாரம் போ, எல்லாம் ரெண்டாவது. அத்தனை பெரிய ஃபிரௌனுடைய பெரும் ஜெகஜாண்டியான அந்த செட்டப்புக்கு முன்னாடி மூசா நபி போய் அசால்ட்டா அவன்கிட்ட பேசுனாங்களே, என்ன அவன்கிட்ட இருக்க பண அளவுக்கு நமக்கு இல்லையே. பணம் ரெண்டாவது, முதல்ல மனசு சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும். உன் துன்பமே இன்பமா தெரியும்.
அப்படிப்பட்ட மனதை உடைக்கிற வேலைகளை ஈடுபடவே கூடாது. அதிலும் குறிப்பாக தனக்கு இயலாது, முடியாது, சாத்தியமில்லை, செய்ய இயலாது என்பது போன்ற தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே யாரும் தன்னை ஆழ்த்திவிடவே கூடாது. அந்த எண்ணங்கள் வந்தால் அதிலிருந்து மீண்டு வெளிப்பட்டு என்னால் இயலும், முடியும், சாத்தியமாகும் என்று சொல்லி உலகத்திலே நீங்கள் எதையெல்லாம் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் சொல்லுகிற அதே தருணத்திலே உங்களுக்கு அருகிலே இன்னொருவன் அதை சாதித்துக் கொண்டே இருப்பான். அதை பாருங்க. நீ முடியாது பக்கத்தோடு முடிப்பான். அவனுக்கு எப்படி முடிஞ்சிச்சு? அந்த ஆற்றல் அவனுக்கு வானத்திலிருந்து வந்துச்சா? அந்த திறமையை அவன் தானாக வளர்த்து கொண்டானான். அந்த திறமையை வளர்த்துக்கிட்ட மாதிரி நம்மளும் வளர்த்துக்கணும். அப்படி நீங்கள் உங்களை கவுன்சிலிங் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு எனக்கு இயலாது, முடியாது முடியாது முடியாதுன்னு முடியாதுன்னு நினச்சா முடியாது. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்கள் மனம் இருக்கிற மனசில் நீங்கள் சிந்திக்கின்ற சிந்தனை வெளியில் போய் அப்படியே வெளியில் இருக்கிற பொருட்களில் மற்ற இடங்களில் மற்ற மனிதர்கள் மேலே அப்படியே படிந்து அது மீண்டும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது அறிவியல் கண்டுபிடிப்பு. சமீபத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்று. நோபல் பரிசு கொடுப்பதற்கு தகுதியான மனிதர்களில் ஒருவர் அதை கண்டுபிடித்தவர். ஆனாலும் உலகம் அதை இது மாதிரியான கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காது. ஜப்பானை சார்ந்த மசாரோ யமாட்டோ, அந்த சொல்லே கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கே அப்படி இப்படின்னு தான் இருக்குது. மசாரோன்னு சொல்லணுமா மசாரான்னு சொல்லணுமா? அதுக்கு MASARU அல்லது ஆரியா என்னதே ஒரு சிம்பிளாக போட்டிருந்தானுன்னா கூட படிச்சிடலாம். அதுக்கு இடையில ஒரு யூவை போட்டு ஒரு ஏயை போட்டு ஒரு என்னெல்லாமோ போட்டு மசாரோ யமாட்டோ, சரி ஓகே விடு, ஏதோ ஒரு வகையில் உச்சரிச்சுக்குவோம். மசாரோ யமாட்டோ. அந்த மனிதனுக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம். நம்முடைய சிந்தனைகள் உலகத்தில் எல்லா மதங்களிலேயும் மனிதன் செய்கிற செயல்கள் பதிவு செய்யப்படுகிறது என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. செயல்கள் பதிவு செய்யப்படுவதை போல சிந்தனைகள் பதிவு செய்யப்படுகிறதா என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அந்த மனிதருக்கு ஒரு ஆசை. சமீபத்தில் தான் இறந்து போனார். அவர் என்ன மதம் அதெல்லாம் நமக்கு தெரியல. அவருக்கு முதல்ல மனிதனின் சிந்தனைகள் எங்கோ ஒரு இடத்துல பதிவாகிறது அப்படின்னு மூளையில் எங்கோ ஒரு இடத்துல அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி, இதை நம்ம ஒரு ஆராய்ச்சியாக பண்ணி பார்ப்போமே ட்ரை பண்ணுறார். முதற்கட்டமாக அவர் தண்ணீரை எடுக்கிறார். அவர் ஒரு வாட்டர் சயின்டிஸ்ட், நீரியல் விஞ்ஞானி. அவர் தண்ணீரை எடுக்கிறார். தண்ணீருக்குள்ளே மனிதனின் சிந்தனைகள் ஊடுருவுகிறது என்று அவர் எண்ணுகிறார். அந்த எண்ணத்தை ஆய்வறிக்கையாக கண்டுபிடிப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறார். உலகத்தில் இப்போ நம்முடைய இஸ்லாமிய நம்பிக்கை என்ன? நாம் செய்கிற பேசுகிற எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது, எதுவுமே மிஸ் ஆகிறது இல்லை. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் பேசுகிற மொழிகிற எந்த மொழியாக எந்த சொல்லாக இருந்தாலும் கண்ணியமிக்க எழுத்தாளர்கள் கண்காணிப்பாளர்கள் அதை எழுதாமல் பதிவு செய்யாமல் யாரும் எதையும் பேசுவதில்லை. ஆளை வச்சு மட்டுமா எல்லாம் எழுதுறான்? நிறைய ரெக்கார்டு. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதை, நாம் செஞ்சதை, பார்த்ததை, பேசினதை எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுறான். எப்படியெல்லாம் பண்ணுறான்? எக்கச்சக்கமான வழிகளில் பண்ணுறான். குர்ஆன் சொல்கிறது, குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு த்வாயிரஹு ஃபீ உனுகி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய செயலைட்டை அவனுடைய கழுத்திலே தொங்க விட்டுருக்குறோம். இங்கிட்டு என்னமோ இருக்கான், இங்கிட்டு வலது பக்கம் இடது பக்கம் 2 பேர் உட்காந்து, அது ஒன்று. கழுத்தில் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி கழுத்தில் ஒரு சேவிங். கழுத்து மட்டுமா சேவிங்க? இன்னொரு இடம் சொல்லுகிறது, நாளை மறுமையில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி சொல்லுகிற பொழுது ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம் ஓ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். அவர்களின் கரங்கள் சாட்சி சொல்லும், கைகள் பேசும். கையில் பதிவு இருக்கிறது, காலிலே பதிவு இருக்கிறது. இன்னும் அழகாக வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் தோள்களில் எல்லாம் பதிவு இருக்கிறது. தோல் முழுக்க, தோல்னா தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பக்கமும் தோல் இருக்கு, எல்லாவற்றிலும் பதிவு இருக்கிறது. தோள்கள் பேசுமா? மறுமையில் அவன் கேட்பானா மனுஷன்? இந்த தோல் நமக்கு எதிராக சொல்லும் பொழுது அவன் கேட்பானா, எனக்கு எதிராக பேசுறீங்களே, எப்படி பேசுறீங்க? தோள்கள் சொல்லும். எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்திருக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வமா குந்தும் தஸ்ததிரூன ஐயஷஹத அலைக்கும் சமூக்கும் வ அப்சாருக்கும் வ ஜுலூதுக்கும் பிமா கானு யஅமலூன். நீங்கள் உங்கள் செவிகளுக்கு தெரியாமல், பார்வைக்கு தெரியாமல், தோலுக்கு தெரியாமல் எதை மறைத்தீர்கள்? யாருக்கும் தெரியாமல் செய்யணும், தெரியாமல் செய்யணும், தெரியாமல் செய்யணும் செஞ்சிய. உன் கண்ணுக்கு தெரியாமல் செஞ்சியா? உன் காதுக்கு தெரியாமல் செஞ்சியா? உன் தோலுக்கு தெரியாமல் செஞ்சியா? நீ நினச்சிக்கிட்ட யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் கேட்கிறான், வமா குந்தும் தஸ்ததிரூன், எதை மறைத்தீர்கள்? தோலுக்கு தெரியாமல், காதுக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் எதை மறைத்தீர்கள்? நீ நினச்சிக்கிட்ட, கற்பனை பண்ணிக்கிட்ட, யாருக்கும் தெரியாது. அப்படிதான் ஒருத்தன்
மாதம் மாதம் கரண்ட் பில்லு கணக்கு எடுக்க வர்ற ஆளை பார்த்துட்டு நம்ம வீட்டில் லைட்டு ஃபேன்லாம் ஓடுறதை பார்த்துட்டு வந்து கணக்கெடுத்து பில் எழுதிட்டு போயிடலாம். இனிமேல் எவனுக்குமே தெரியாமல் லைட்டை யூஸ் பண்ணணும்டா. லைட்டு போடும்பொழுது வீட்டில் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிட்டு உள்ளுக்குள்ளே லைட்டை போட வேண்டியது, ஃபேனை போட வேண்டியது, கதவு திறக்கும் போது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு எவனுக்கும் தெரியாது. இனிமேல் ஒரு மாதம் முழுக்க லைட்டை எரிச்சிருக்கலாம். மாதம் முடிஞ்சோடனே திரும்ப இபியிலேருந்து வந்து கணக்கெடுத்து 218 ரூபா குடிச்சிடா. யாருக்குமே தெரியாது. எப்படிடா அவனுக்கு தெரிஞ்சிச்சு? அதான் மீட்டர் வச்சுட்டு போய் லூசு பையில சொல்லுவோம்ல. இவன் எவ்வளவு முட்டா அல்லாஹ் அப்படி கேட்குறான். இப்படி நினைப்பது எப்படி முட்டாள்தனமோ அதுபோலத்தானே நீ எப்படி சொல்கிற, கண் எப்படி சொல்கிற, கால் எப்படி சொல்கிறனா, அதான் எல்லா இடத்துலையும் மீட்டர் போட்டு வச்சுருக்கணும்ப்பா. மறுமையில் அல்லாஹ் நம்முடைய செயலேடுகளை எடுத்து வைப்பதை பற்றி நபிகளார் சொல்லுகிறார்கள். செயலேடுகள் விரிக்கப்படும். எப்படி தெரியுமா? 99 ஏடுகள், அதில் ஒரு ஏடு உங்கள் பார்வை எட்டுகிற தூரம் அளவிற்கு இருக்கிற அளவிற்கு ஏடு. அப்போ ரெக்கார்டு எவ்வளவு? எல்லா இடத்துலையும் ரெக்கார்டு, அங்கே இங்கே எங்கே போனாலும் ரெக்கார்டு இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்படி எல்லா இடத்துலையும் எல்லாம் ரெக்கார்டு ஆகுது. மசாரா எமாட்டோ என்ன பண்ணுறாரு? இந்த ரெக்கார்டில் ஒரு ரெக்கார்டை கண்டுபிடிக்கணும். குறிப்பாக மனிதனின் சிந்தனைகள் வெளி உலகத்தில் அதிர்வலைகளை உண்டாக்குகிறதா என்பதை பார்க்கணும்னு ஆய்வு செய்கிறாரு. ஆய்வுக்காக ஒரு மனிதரை அவர் தேர்வு செய்கிறார். முதல் ஆய்வு ஒற்றை மனநிலை. ஒற்றை மனநிலைனா ஒரு பொருளை கொடுத்த விட ஒரு மகிழ்ச்சி வருதுன்னு வச்சுக்குவோம், ஒரு அன்பளிப்பு கொடுக்குறோம். திடீர்னு இன்னைக்கு 5வது நோம்பு முடிச்சுட்டு பயானை கேட்டுட்டு போகிறவங்களுக்கு வெளியில் ஆளுக்கு ஒரு iPhone 13 பரிசளிக்கப்படும் அப்படின்னு வெளியில் போகும்போது iPhone 13 கொடுத்தாங்க. எப்படி இருக்கும்? வாங்கின உடனே எப்படி இருக்கும்னா ரெண்டு மாதிரி இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும்? ஆகப்பெரிய லகடு பாட்டியாக இருந்தால் ஆமாம் பெரிய ஐஃபோனு, எனக்கு இருக்கிற ஐஃபோனு இப்படியும் இருக்கும். ஆக கீழே இருக்கணும், ஏப்பா ஐஃபோனு அப்படியும் இருக்கும். ரெண்டுக்கும் இடையில எதுக்கு கொடுத்தாலும் ஐஃபோனு திடீர்னு எதுவும் பிளான் பண்ணியிருக்கானுங்களா, அல்லது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்வாசல் எதுவும் வாங்கிடுவானுங்களா? பல மாதிரி இருக்கும்ல. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு நீடிக்கணும். அவர் என்ன பார்க்குறாரு? ஒரு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி கொஞ்ச நேரத்துக்கு நீடிக்கணும், துக்கம்னா துக்கம் கொஞ்ச நேரத்துக்கு நீடிக்கணும். அந்த மாதிரியான ஆய்வை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை கூப்பிட்டு, ரொம்ப ஏழையான மனுஷனை கூப்பிட்டு, உனக்கு என்ன தேவைன்னு கேட்டு அவனுடைய வாழ்நாள் தேவையாக ஒன்றை சொல்லுகிறான். இதை வாங்கி என் மகனுக்கு கொடுக்கணும், அதுக்கு தான் நான் உழைக்கிறேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்கிறான். அந்த பொருளை அவனுக்காக தருவித்து கொண்டு வந்து ஒரு டேபிளில் வச்சு அவனுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி குவளையில் தண்ணீரை கொண்டு வந்து வச்சுட்டு, கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை வச்சுட்டு, வாழ்நாள் முழுக்க ஆசைப்படுகிற அந்த பொருளை அவன் கையில் தூக்கி கொடுக்குற. வாங்கின உடனே அளப்பரிய சந்தோஷம் அந்த மனுஷனுக்கு. எத்தனை வருஷமா இதுக்காக வேண்டி நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் எத்தனை வருஷம் உழைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நமக்கு அன்பளிப்பாக கிடைச்சிருச்ச அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷம் தாங்க முடியலை. அவருக்கு முன்னால் ஒரு டம்ளரில் கண்ணாடி குவளையில் தண்ணீர் இருக்கிறது. கொடுத்துட்டு, நாங்கள் உங்களை கூப்பிட்ட உடனே, எங்களுடைய ஆய்வுக்காக கூப்பிட்ட உடனே மரியாதை நிமித்தம் வந்ததுக்காக எங்களின் அன்பளிப்பு, நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆளை அனுப்பி விட்டுட்டு அந்த டம்ளரில் இருந்த தண்ணீரை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறார், ஐஸ் கட்டி ஆக்குறார். ஐஸ் கட்டி ஆக்கப்பட்ட அதை எடுத்துக்கொண்டு வாட்டர் கிறிஸ்டலாக, படிகங்களாக அதை கன்வெர்ட் செய்கிறார். கன்வெர்ட் செய்யப்பட்ட வாட்டர் படிகங்களை, வாட்டர் கிறிஸ்டல்களை எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பை வச்சு அப்படி ஆய்வு பண்ணுறார். இதுக்கு முன்னாடி அவர் இன்னொரு வேலையை செஞ்சார். என்ன வேலை? எந்த மனிதனின் கரங்களும் படாத, மனங்களும் படாத, சிந்தனையும் தொடாத அருவியிலிருந்து கொட்டுகிற தூய நீரை அப்படியே எடுத்துட்டு அங்கே ஐஸ் கட்டி ஆக்கி, அதை படிகமாக்கி, அதை வாட்டர் கிறிஸ்டலாக்கி, அதையும் சேமித்து வச்சிருக்கிறார். இப்பொழுது ஒரு மனிதனின் மனம் மகிழ்கிறது. மகிழ்கிற மனிதனுக்கு முன்னால் ஒரு குவளை, குவளையிலே தண்ணீர் கட்டியாகிறது, கட்டீர் கிறிஸ்டலாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்தால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? மன மகிழ்ச்சியோடு இருந்த மனிதனுக்கு முன்னால் இருந்த அந்த ஒரு குவளை நீர் அப்படியே பிரகாசமாக ஒரு பூவை போல மலர்ந்து இருக்கிறது. அந்த படிகம் இருக்குதுல, வாட்டர் கிறிஸ்டல் எப்படி இருக்குன்னு கேட்டா, இதழ் இதழா ஒரு பூவை அங்கே வைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கிறது. அருவியில் போய் எடுத்துட்டு வந்த தண்ணியில் அது இல்லை, ஆற்றுல எடுத்துட்டு வந்த தண்ணியில் அது இல்லை. ஆனால் இங்கே எடுத்துட்டு வந்த தண்ணியில் வாட்டர் கிறிஸ்டல் அப்படியே பூ மலர்ந்து நிற்கிறது. ஆய்வை தொடர்ந்து மேற்கொள்கிறார். பல்வேறு வகையான மனநிலைகள், 36 வகையான மனநிலை உடைய மனிதர்களை கண்டறிந்து
பல்லாயிரக்கணக்கான பேரிடத்தில் ஆய்வு செய்து தன்னுடைய ஆய்வறிக்கையை ஓப்பனாக எந்த காப்பிரைட் வாங்காம இன்டர்நெட்ல போட்டு உலகம் பூரா தெரிஞ்சுக்க அப்படின்னு பரப்பி விட்டார். நீங்களும் அடிச்சு பார்க்கலாம். அவரே உட்கார்ந்து பாடம் நடத்துவார் யூடியூப்ல. மசாரா எமாட்டோ மெசேஜ் ஃப்ரம் வாட்டர் அப்படின்னு அடிச்சீங்கன்னா வந்துடும். வாட்டர் சொல்லுகிற செய்தி, வாட்டரிடமிருந்து பெறுகிற தகவல் அப்படிங்கிற தலைப்பில் புத்தகமாக அந்த புக்கில் படிக்கிறதுக்கு செய்தி ஒன்றும் இல்லை, எல்லாம் படம் படமா இருக்கும். படத்துக்கு ஒவ்வொரு ஹெட்டிங், மகிழ்ச்சியின் வரைபடம், துக்கத்தின் வரைபடம், கவலையின் வரைபடம், பயத்தின் வரைபடம், இப்படி வரைபடமா போட்டு புக் அடிச்சு இப்போ சமீபத்தில் இறந்து போனார். ஏராளமான தண்ணீரை ஆய்வு செய்தார். இந்தியாவுக்கு வந்தார், கங்கை தண்ணீரை ஆய்வு செய்தார். சவுதி அரேபியாவுக்கு சென்றார், ஜம்சம் தண்ணீரை ஆய்வு செய்தார். அந்த ஜம்சமுடைய போட்டோவை பாருங்க, நீங்க அடிச்சு பார்க்கணும். நீங்க அவர் போட்டிருக்கிற எல்லா போட்டோக்களிலிருந்து ஜம்சமுடைய போட்டோ வித்தியாசம். எல்லா போட்டோக்களிலும் ஒவ்வொரு வகையான படம் இருக்கிறது. ஆனால் ஜம்சம் போட்டோவில் 2 படம் இருக்குது. ஒரு கிறிஸ்டல், அதுக்கு மேலே இன்னொரு கிறிஸ்டல் உட்கார்ந்துருக்கு. ஒரு பூ, அதுக்கு மேலே இன்னொரு பூ உட்கார்ந்துருக்கு. சைடில் தெரியுது. கீழே இருக்கிற பூவின் பாதி இதழ்கள் வெளியிலே தெரிகிறது. இன்னொரு பூவின் இதழ் மேலே மூடி இருக்கிற மாதிரி 2 கிறிஸ்டல். ஒன்று ஆய்வு செஞ்சதுக்கான காரணங்களை அவர் கண்டுபிடித்து அவருடைய சிந்தனையை அதை எல்லாத்தையும் விலைக்கு சொல்லி அவர் வெளியிட்டிருக்கிறார். இது எப்படி செஞ்சேன், எத்தனை டிகிரி செல்சியஸ், என்ன மைக்ரோஸ்கோப்பு, அதனுடைய அளவு என்ன, எத்தனை அளவு பெரிதுபடுத்தி பார்த்தேன், எப்படி கிறிஸ்டலாக கன்வெர்ட் பண்ணினேன், எல்லா விவரங்களும் ஓப்பனாக எந்த காப்பிரைட்டும் இல்லாமலே அவர் வெளியிட்டிருக்கிறார். இதில் அவர் வெளியிட்டது செய்தி அல்ல, அதில் சொல்லிட்டு அடுத்தவர் சொல்ல வர்ற செய்தியே மனிதனின் உணர்வுகள், சிந்தனைகள். இவன் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த மகிழ்ச்சி இவன் குடிக்கிற பானத்திலே பிரதிபலிக்கிறது. இவன் துக்கமாக இருந்தால் அந்த துக்கம் இவன் குடிக்கிற பானத்திலே பிரதிபலிக்கிறது. இவன் பயத்தோடு இருந்தால் அந்த பயத்தின் சிந்தனைகள் பானத்திலே, தண்ணீரிலே பிரதிபலிக்கிறது. அதிலே போய் பதிவாகிறது. அதைத்தான் மனிதன் குடிக்கிறான். நீ பிறருக்கு கேடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு மிடர் தண்ணீரை அள்ளி குடித்தால் அதற்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் அவனுக்கு கேடு செய்வதற்கு முன்னால் அது உனக்கு கேடு செய்யும். அங்கதான் மேட்ருக்கு. அதில் ஏற்படுத்துற நீ அதை தானே குடிக்க போற. எதை குடிக்க போற? கெட்டதை அங்க கொடுத்துற, அந்த கெட்டதை திரும்ப குடிக்கிற. கெட்டதன் விளைவு இல்லாமல் இருக்குமா? திருமறை குர்ஆனை பார்க்கிறேன். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். வதுகுர் அபதனா அய்யூப், நம்முடைய அடியார் அய்யூபை எண்ணி பாருங்கள். இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பி வஅதாப். அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்தனை செய்தார், நிறைவா ஷைத்தான் என்னை வேதனையாலும் துன்பத்தாலும் தீண்டி விட்டான் என்று அவர் பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனை செய்தாருக்கு பிறகு என்ன வந்தால் கரெக்டாக இருக்கும்? அப்படியாப்பா, சரி கவலைப்படாத, அவனுடைய துன்பத்தை நீக்கிடுறேன், சைத்தானை தண்டிச்சிடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத என்கிற போன்ற ஆறுதலோ அவருடைய கோரிக்கைக்கு தீர்வோ சொன்னால் ஓகே, நமக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது. வசனம் எப்படி வருகிறது? நமது அடியார் அய்யூபை எண்ணி பாருங்கள். அவர் தன் இறைவனிடத்திலே பிரார்த்தித்தார். ஷைத்தான் தன்னை வேதனையாலும் துன்பத்தாலும் தீண்டி விட்டான் என்று சொன்னார். ஒரு குல்பி ரிஜிலிக்க, உம் காலால் மிதியும், ஆதா முகுத்தசலும் பாரிதும் ஷராபு, இதோ குளிர்ந்த தண்ணீர், குளிர்ந்த குடிபானம் என்று சொல்லப்பட்டது. வேதனை, துன்பம் ஷைத்தானிடம் இருந்து எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகிற மறுமொழி என்ன? உருக்குல் பிரிஜிலிக், உன் காலால மிதி, தண்ணி வருது. அந்த தண்ணி என்ன? குளிர்ந்த தண்ணீர், குளிர்ந்த குடிநீர். யோசித்து பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு கனெக்ஷன். நமது துன்பங்களுக்கு விடுதலையாக, மனதில் ஏற்படுகிற கவலைகளுக்கு ஒரு மாற்றாக, மருந்தாக உஹது போர்க்களத்தை பற்றி குர்ஆன் சொல்லும். ஒரு பெரும் கவலை, பெரும் துன்பம் அவர்களை பீடித்து விட்டது. முஸ்லீம்களுடைய கூட்டத்தை எதிரணிகளுடைய கை ஓங்கி போச்சு. மக்கள் பலவீனம் அடைஞ்சிருந்த நேரத்தில் அவர்களை பலப்படுத்திய செய்திகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அதில் ஒரு செய்தி சொல்றான். அவர்களுக்கு மழை பொழிந்தது, தண்ணீர் வந்தது, ஒரு தூக்கம் வந்தது, சிறு தூக்கம். கையில் இருந்த வாள் கூட நழுவி விழுவது தெரியாத அளவிற்கு போர்க்களத்தில் நின்றுக்கிட்டே ஒரு குட்டி தூக்கம் போட்டாங்க. தூக்கமும் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தது. அதனை தொடர்ந்து ஒரு மழை நீர் அவர்களை பரிசுத்தப்படுத்தியது. நீர் என்பது சாதாரணமானது இல்லையே.
நீரின்றி அமையாது உலகு. திருமறை குர்ஆனே அப்படித்தான் சொல்கிறது. வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், அனைத்து உயிர்களையும் நீரிலே இருந்து நாம் உண்டாக்கி இருக்கிறோம். அவ்வளவு ஏன், செத்தவைகளை கூட நீரை கொண்டே நாம் உயிர்ப்பிக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது. இறந்தவை எப்படி உயிர் பெறுகின்றன? ஃபைதா அன்ஸல்னா அலைஹில் மா இஹ்தஸத் வ மின் ஆயாத்திஹி அன்னக தரல் அர்ல காஷியத்தன், காய்ந்து கிடக்கிற செத்து கிடக்கிற பூமி உங்களுக்கு ஒரு சான்று. ஃபைதா அன்ஸல்னா அலைஹில் மா இஹ்தஸத் வரபத் வ அம்பதத் மின் குல்லி ஸௌஜின் பஹீஜ், அந்த காய்ந்த பூமியின் மீது தண்ணீர் பொழிகிறது, மழையை நாம் பொழிவிக்கிறோம். அது அப்படியே பயிர் செழித்து முளைத்து வளர்கிறது. இன்னதாலிகல் முஹியில் மௌத்தா, இப்படித்தான் அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பிப்பான். நீர் அவ்வளவு சாதாரணமாக இட போட முடியாது. நீர் என்பது அவ்வளவு அத்தியாவசியமா, அவ்வளவு முக்கியமானது. நம்முடைய எண்ணங்களும் பிரதிபலிப்புகளும் அந்த நீரிலே போய் கலக்கிறது. நபிகளார் சொல்வாங்களே, நீண்ட பயணம் மேற்கொண்ட ஒரு மனிதன் அஷாஸ வாகுபர, தலை முடியெல்லாம் பரட்டை, உடலெல்லாம் புழுதி, அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான். அல்லாஹ் எப்படி ஏற்பான்? நபிகளார் கேட்கிறார். ஃபஅன்னா யுஸ்தஜாபுலா, அவனுடைய துஆ எப்படி ஏற்கப்படும்? வமத்அமுஹு ஹராம் வமல்பஸுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபுலா, அவன் உண்ட உணவு ஹராம், அவன் குடித்த பானம் ஹராம், அவன் அணிந்த ஆடை ஹராம், அவனது வாழ்வே ஹராம், பிறகு எப்படி அவனது துஆ ஏற்கப்படும்? ஹராம் என்றால் நாம் பெரும்பாலும் எப்படி பார்த்திருப்போம்? பன்றி இறைச்சி சாப்பிட்டுட்டான், திருடி தின்னுட்டான், கொள்ளையடிச்சு சாப்பிட்டுட்டான், ஹராமான வழியில் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டான், அது மட்டும்தானே? அது மட்டும்தானா? அதை தாண்டியும் இருக்கிறது. நாம் உண்ணுகிற உணவில் நம்முடைய கேடான சிந்தனைகள், நாம் குடிக்கிற பானத்தில் நம்முடைய தவறான எண்ணங்கள் பிரதிபலித்து அதன் வழியாக உன் உடலை நீ வளர்த்தால் அதிலிருந்து எழுகிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே ஏற்கப்படுகிற மதிப்பற்றதாக மாறி போய்விடுகிறது. இப்படி பல்வேறு செய்திகளை ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளியில் இணைத்து பார்க்கிற பொழுது மனிதர்களாகிய நாம், நம்முடைய உடல் முழுக்க தண்ணீரால் ஆனது. இந்த உலகம் முழுவதும் 2/3 தண்ணீரால் ஆனது. பதிவு செய்கிறேன் என்று அல்லாஹ் பல பதிவுகளை சொல்லுகிறான். அப்படியானால் இந்த பதிவு உலகத்திலேயே பதிவு செய்யப்படுகிறது. பதிவு மட்டுமல்ல, அந்த பதிவின் பிரதிபலிப்பையும் இந்த உலகத்திலேயே மனிதன் கண்டுகொள்வான். அதன் விளைவாகத்தான் பல நேரங்களிலே தண்ணீர் வறட்சி என்று வருகிற பொழுது, தண்ணி இல்லாமல் போகுதுல, இப்படியே கெட்டதை தண்ணிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த தண்ணீர் நம்மை விட்டு அகன்று போகிறது அல்லாஹ்வின் சோதனையால். நபிகளார் கையேந்தி துவா செய்கிறாங்க. தண்ணீருக்கு என்ன துவா செஞ்சாங்க? தண்ணீரத்தான் மட்டும் கேட்கல, அல்லாஹும்ம ஸ்கினா, இறைவா மழை பொழி என்பதோடு நிப்பாட்டல. அதை விட அதிகமாக தண்ணீரை கேட்கிற தருணத்திலே யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு. அல்லாஹும்ம ஸ்கினா 2 தடவை கேட்டா யா அல்லாஹ் மன்னிச்சிருன்னு 20 தடவை கேட்பான். ஏன்? தண்ணீர் வறட்சி வருகிற பொழுது தண்ணீரத்தான் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே? மழையத்தா அப்படின்னு 4 தடவை கேட்டா எங்களுக்கு மன்னிப்பத்தா என்று 1000 தடவை கேட்கிறாங்களே. மழை பிரார்த்தனையிலே நபிகளாரின் முக்கியமான பங்கு பாவ மன்னிப்பு தான். ஏன் இங்கே பாவ மன்னிப்பு என்று யோசித்து பார்த்தால் அந்த தண்ணீரில் நம்முடைய பாவங்கள் போய் கலந்திருக்கிறது. அதன் வழியாக உங்களுக்கு அல்லாஹ் ஒரு துன்பத்தை தந்திருக்கிறானோ என்று அல்லாஹ் நமக்கு ஒரு செய்தி சொல்லுவதாக நான் எண்ணுகிறேன். இந்த ஆராய்ச்சியின் முடிவின் வழியாக, தண்ணீர் குறித்து திருக்குர்ஆன் சொல்லுகிற செய்திகளின் வழியாக, நபிகளார் பேசுகிற இந்த மழை பிரார்த்தனைக்கு அவர்கள் செய்கிற பாவ மன்னிப்பின் வழியாக, அதனால தான் குடிக்கிற பொழுதும் சாப்பிடும் பிஸ்மில்லா சொல்லுங்க. ஏன்? உணர்வு தூய உணர்வா, படைச்சவனை பற்றி, அவனுடைய கருணையை பற்றி, அவனுடைய அருளை பற்றி நினச்சிக்கிட்டு சாப்பிடு. நல்லதாக உள்ளே போகும், உடம்புக்குள்ளே சேரும், உடம்புக்கு ஆரோக்கியம் தரும். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுனா அது நம்ம மந்திரமா, சடங்கா? நம்ம அப்படி தான் ஆக்கிட்டோம். அது ஒரு உணர்வு, மன உணர்வு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி சாப்பிடுகிறேன் என்கிற உணர்வோடு அதை சாப்பிடுகிற பொழுது அந்த உணர்வு அதிலே பிரதிபலிக்கும். அது உள்ளே செல்லும். நமக்கு ஆற்றலை, தாக்கத்தை, வல்லமையை, தேவையான உடல் ஆரோக்கியத்தை அது தரணும். அதுக்கு தான் பிஸ்மில்லா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த செய்தியும் முட்டாள்தனமான சடங்குகள் கிடையாது. அறிவுக்கு எதிரான தேவையற்ற ஏதோ நம்ம செய்வோம்.
சிலது புரியாததுனால செய்வோம். ஆனால் புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் அது மனிதனுக்கு மகத்தான நன்மைகளை செய்கிற ஒரு காரியமாக இருக்குமே தவிர வெறும் சடங்காக எந்த செயலையும் அல்லாஹ்வின் மார்க்கம் நமக்கு சொல்லித் தரவே தர. வாட்டர் மட்டுமில்லை, நம்முடைய வாழ்வே, நம்முடைய சிந்தனைகள் நமக்கு அருகிலே வாழ்கிற பொருட்களில், மனிதர்களில், விலங்குகளில் எல்லாரிடத்திலும் பதிந்து நமக்கு அப்படிப்பட்ட ரிஃப்ளெக்டுகளை தருகிறது என்று பல்வேறு ஆய்வுகள் முடிவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அது குறித்து இன்ஷா அல்லாஹ் செய்திகளை நாளைய தினம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.